கலைவாணன் என்பவர் நாற்காலி ஒன்றை ரூபாய் 500க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்றால் நஷ்ட சதவீதம் மேம்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் இந்த 500 ரூபாய்க்கு என்ன பண்ணாரு, வாங்குறாரு. சரிங்களா? அப்ப என்ன சொன்னாரு, காஸ்ட் பிரைஸ் சொல்லலாம், அடக்க விலைன்னு சொல்லலாம். எவ்வளவு இருக்கிறாரு பாத்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப சேல் பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 350 ரூபாய். சரிங்களா? விற்ற விலை அவரு அடைந்து நஷ்டம் அவங்களே சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப அந்த நஷ்டம் எவ்வளவு பாருங்க, நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம சொல்றோம் பாருங்க. நஷ்டம் வந்தாலே நம்மளுடைய ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் சிபி. சரிங்களா? இத அப்படி தமிழ்ல எழுத சதவீதத்துக்கு 100 போட்டுருங்க. அடக்க விலை, விற்ற விலை, மறுபடியும் அடக்க விலை 100. இப்ப இந்த ஃபார்முலா படி நம்ம போலாம். இப்ப அது அடக்க விலை பாருங்க. அடக்க விலை பாருங்க 500 ரூபாய். 500 ரூபாய்க்கு வாங்குறாரு. எவ்வளவு இருக்கிறாரு, 150 ரூபாய்க்கு இருக்கிறாரு. மீண்டும் பாத்தீங்கன்னா அடக்க விலை எவ்வளோ, 500. பர்சன்டேஜ் 100 போட்டோமா. இப்ப இந்த அப்படியே சொல்லிட்டு போடுங்க. 150 கீழே 500 100. 2 சைக்கிளுக்கு 2 சைக்கிள் போச்சு. 1 5 5 3015. அப்ப அவர் வந்து அடக்க சதவீதம் பாத்தீங்கன்னா நஷ்டம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 30% அவர் என்ன பண்ணியிருக்காரு, நஷ்டம் அடைந்திருக்கிறார். சரிங்களா? இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நீங்க லாப சதவீதம் போட்டு பாருங்க. லாப சதவீதம் நம்ம ஃபார்முலா என்ன, சேல் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ், காஸ்ட் பிரைஸ். இந்த அப்படியே ரிவர்ஸ் பண்ணி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போனதான் உங்களுக்கு மேத்ஸ் வரும். இது ரொம்ப ஈஸியான கணக்கு. அவங்க எளிதாக நம்ம போயிட்டு இருக்கோம். அப்படி போக போக நம்ம கணக்கை அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம். சரிங்களா? இந்த கணக்கு பாருங்க. கோபால் ஒரு புத்தகத்தை ரூபாய் 100க்கு விற்கும் போது ரூபாய் 15 லாபம் பெறுகிறார். அவரின் லாப சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அவருடைய லாப சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க. அவர் பாத்தீங்கன்னா லாபம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்ப லாப சதவீதம் நம்ம என்ன பார்ப்போம், விற்ற விலை, அடக்க விலை, மறுபடியும் அடக்க விலை 100. சரிங்களா? அவ்வளவுதான். இப்ப நமக்கு தெரியும் அவர் லாபம் வந்து 15 ரூபாய், லாபம் வந்து அர்த்தம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், விற்ற விலை 100 ரூபாய், அடக்க விலை என்ன இருக்கும், 85 ரூபாய். சரிங்களா? 100 மைனஸ் 15 லாபம் கிடைச்சா அடக்க விலை வந்துடும். அடக்க விலை வந்துடும். இங்க அடக்க விலை மாதிரி போடலாம். பாருங்க 15 85 × 100. சரிங்களா? இதை நீங்க அடிச்சீங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா 17 11/17 வரும். சரிங்களா? அதாவது சி தான் ஆன்சர் வரும். அதை மறுபடியும் ஒப்பட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு 5 அடிக்கலாம். 3 5 15, 1 5 5, 6 30, 7 35. சரிங்களா? இப்ப என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 3 × 100 கீழே ஒரு 17. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு 7 7 49, ஒரு 7 70, மொத்தம் பாத்தீங்கன்னா 119. சரிங்களா? 119 மைனஸ், அதாவது 130 119 கழிச்சா 11. இத நம்ம அப்படியே வந்து தசம பின்னமா கலப்பு பின்னமா மாத்துறோம். பாருங்க, இந்த நம்பர் நம்ம வந்துருக்கோம், அந்த நம்பர் என்ன பண்ணுவோம், கீழே போட்டுருவோம். இது பேசிக்கா இருக்கிறவங்களுக்காக சொல்றது. கணக்கு போறவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது இது தேவையில்லை. இந்த நம்ம பேசிக்கா போறோம்னு சொல்றேன். இந்த வகுக்கக்கூடிய நம்பரை தூக்கி கீழே போட்டுருவோம். அதுக்கு மேல இருக்கிற நம்பருக்கு, அதான் ஈக்குவலா இருக்கிற நம்பர் தூக்கி என்ன பண்ணணும்னா இந்த சைட்ல இறக்கிறோம். இந்த மீதி போய் மேல போட்டுருவோம். அவ்வளவுதான் ஆன்சர்.